பல்லடத்தில் புறவழிச்சாலை அமைக்க புதிதாக நடைபெற்று வரும் அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். கோவை முதல் திருச்சி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பல்லடம் வழியாக செல்லும் நிலையில் இந்த சாலையால் முக்கிய நாட்களில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்லடத்தில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு செம்மிப்பாளையம் கிராமம் முதல் மாதப்பூர் வரை புறவழிச்சாலை திட்டத்திற்கான நில அளவீடுகள் முடிந்து வருவாய் துறை மூலம் அரசு ஆவணங்களில் நிலமெடுப்பு செய்யப்பட்டது. கடந்த 6 வருடங்களாக அத்திட்டத்தினை எதிர்நோக்கி பொதுமக்கள் காத்து கொண்டிருந்தனர். பழைய திட்டத்தினை செயல்படுத்தாமல் புதிதாக நகர எல்லைக்குள் வரும்படியாக புதிய பாதை அமைப்பதற்காக நில அளவீட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. புதிய திட்டத்தால் சிறு குறு விவசாயிகள், விசைத்தறி கூடங்கள், கால்நடை வளர்ப்போர், கோழிப்பண்ணை, வழிபாட்டு தலங்கள், கடைகள் என பெரும்பாலான மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் எனவும், புதிய திட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வழியாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், புதிய புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட்டு பழைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று பல்லடம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளிக்கும்படியும் அதை மேலதிகாரிகளுக்கு அனுப்புவதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர். புதிய புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் பல்லடம் புறவழிச்சாலை திட்டம் புதுசாக அனௌன்ஸ் பண்ணி அளவீடு செய்யறதுக்காக எங்களோட 5 கிராம பகுதிகளில் 2-3 நாளாக அளவீடு செய்யறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. அதில் எந்த விதத்தில் தெங்குதுன்னு விசாரிக்கும் போது புதுசாக ஒரு பைபாஸ் புறவழிச்சாலை திட்டம் இந்த எண்ணெய் செம்பத்தொன்று வழியாக வர்றதா தகவல் கிடைச்சதுனால இன்றைக்கி ஏஐ தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறுப்பு அலுவலர் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்னால் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் அளவீடு செஞ்சு கல் நட்டு பதிவுத்துறை எல்லா அரசு அலுவலக பதிவேடுகளில் சப்டிவிஷன் முடிஞ்ச ஒரு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வராமல் புதுசாக பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட 3 வார்டுகளுக்குள்ள ஒரு பல்லடம் 4 ரோடு பகுதியிலேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் புது அளவீடு செஞ்சு புதுவழிச்சாலைங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறதா கேள்விப்படுறோம். இது மேலும் பல்லடம் போக்குவரத்தை குறைக்கிறதுக்கான வழியாக தெரியலைங்க. இது தொழிற்சாலைகள், சிறு குறு விவசாயிகள், பெரிய அளவில் கிணறுகள், நீரோட, பிஏபி வாய்க்கால், சிறு தொழிற்சாலைகள் இதுகள் தான் பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட மாதிரி இருக்குது. இதில் 90% மேற்பட்ட இன்றைக்கி கிராம பகுதியில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இதில் எங்களை முழு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறோம். நாங்கள் திட்டத்தை கண்டிப்பாக அவசியமான திட்டம் பல்லட பொறியியல் நெரிசலை குறைக்கிறதுக்கான திட்டம் அரசாங்கம் ஏற்படுத்தணும். ஆனால் ஏற்கனவே 5-6 வருடமாக மக்கள் அந்த பழைய அளவீடு கல் நட்டினது காத்திருக்கிறாங்க. இந்த ரோடு வரணும் வந்துடும் அப்படின்னு எந்த ஒரு இது இல்லாமல் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் புதிதாக எந்த காரணத்துக்காக இவங்க புதுசாக இந்த நகர்ப்பகுதிக்குள்ளே அளவீடு செஞ்சு திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. அரசியல் அழுத்தமா இல்லை தனிநபர் ஃபேவரிசமாக அதிகாரிகள் செயல்படுறாங்களாங்கிறது எங்களுக்கு புரியலைங்க. நகரப்பகுதிக்குள்ளே 3 வார்டு, 5, 6, 7 வார்டுகளுக்குள்ளே இந்த அளவுக்கு பெரிய 200 அடி 6 வழிச்சாலை அளவுக்கு இடம் எடுக்குங்கிற போது ஏற்கனவே சிறு நிலங்களை வச்சிருக்கிற வீடு வச்சிருக்கிறவங்க பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதில் பெரிய நில ஜமீன்தார்களோ பெரிய வச்சிருக்கிறவங்க எங்களுக்கு புறவழிச்சாலை வந்ததுன்னா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அதனால் பெருமளவான பொதுமக்கள் பாதிக்கப்படுறோம். இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களினோட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை இப்போதை சார்ந்த அமைச்சரோ இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே அளவீடு செஞ்சு எல்லா விதமான வேலைகளும் அடிப்படை வேலைகள் முடியப்பட்ட திட்டத்தில் கொண்டு வர்றதில் ஆட்சேபனையில் அது சம்மந்தமாக இவங்க கூட்டங்கள் நடத்தி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதை விட்டுட்டு புதிய திட்டம் எடுக்கிறது எங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி எல்லோரும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறோம். திட்டத்தோட அளவீடுகள் என்ன, எந்த மாதிரி பண்ண போகிறோம், 6 வழிச்சாலைக்குள்ள அளவுக்கு 210 அடி எடுக்கிற மாதிரி திட்டத்து இருக்குது.
இது வந்து நாங்கள் வந்து பழைய திட்டத்தை தான் மேலே அனுப்பிச்சிருந்தோம். அது வந்து இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்லி வந்திருக்குது. இது உங்களோட ஆட்சேபனை மனு கொடுங்க, நாங்கள் மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, மேலதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக மேலதிகாரி வந்து எங்களை பாதிக்கப்பட்டவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து எந்தவித அளவீடு செய்யக்கூடாது அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அது மேற்கொண்டு எங்களுக்கு எந்தவித அறிவுறுத்தல் இல்லாமல் அளவீடு செஞ்சால் அதை முறையை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம். இந்த பழைய திட்டத்தை கைவிடாமல் புதிய திட்டத்துக்குள்ளே வர்றது எந்த விதத்துலேயும் சரியான நடைமுறையாக இருக்காதுங்க. அதுக்கு எங்களோட ஆட்சேபனை தெரிவிச்சுக்கிறோம்.